ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கத்திரிக்காய் ரைத்தா. இது வந்து பிரிஞ்சிக்கு, பிரியாணிக்கு, ஒயிட் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் மிளகு போட்டு நல்லா பொன்னிறமான பொரிஞ்சிட்ட பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் ப்ரௌனாக வதங்கிட்ட பிறகு அதுலேயே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். கத்திரிக்காயோட நிறம் மாறணும், அப்போ தான் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கோம். இதில் நம்ம தனி மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே மிளகு போட்டிருக்கிறதுனால தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணும். அந்த கத்திரிக்காயெல்லாம் உப்பு இறங்கணும். உப்பு இறங்கிட்ட பிறகு புளி கரைச்சல் தேவையான அளவு. தக்காளி வந்து ஒரு தக்காளி இருந்தால் போதும், ஏன்னா புளிப்புக்கு தான் வந்து தக்காளி போடுவாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து புளி கரைச்சல்லே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து வேர்க்கடலையும் எள்ளையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயில் போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்ட பிறகு கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு கிளறி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுருந்தா நம்ம கத்திரிக்காய் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ரைத்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.